கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் 3/7/2025 வியாழக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். I will accept you. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் பிரியமாயிருப்பேன். இன்றைக்கி மனிதர்கள் பேரில் பிரியமாக இருக்கிறார்கள். மனிதர்கள் தெய்வத்தின் பேரில் பிரியமாக நேசமாக இருக்கிறார்கள். அதே நேரம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன் என்று. மனிதனை பார்த்து சொல்லுவதும் பெரிதல்ல, மனிதன் தெய்வத்தை பார்த்து சொல்லுவதும் பெரிதல்ல. தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லணும், நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது யோபு 33:26 அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். சங்கீதம் 149:4 தம்முடைய ஜனத்தின் பேரில் கர்த்தர் பிரியம் வைக்கிறார். The Lord takes delight in his people. 147ஆம் சங்கீதம் 11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திற்குள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். The Lord delights in those who fear him, who put their hope in his unfailing love. நீதிமொழிகள் 11:1 சுமுத்திரையான நிறைக்கல், accurate weights are his delight. நீதிமொழிகள் 12:22 உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். He delights in men who are truthful. நீதிமொழிகள் 15:8 செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம். The prayer of the upright pleases him. 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கும் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்ததாக எது கர்த்தருக்கு பிரியம்? ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தரை பாடி ஆராதிப்பது சங்கீதம் 69, 30, 31 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் கர்த்தருடைய பிரியத்தை பெற்றிருந்தால் நீதிமொழிகள் 16:7 சொல்கிறது, நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு சமாதானமாக இருக்கும்படி செய்வார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, உம்முடைய பிரியத்தை பெற்றுக்கொண்டு பிரியமான வழியில் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். கர்த்தருடைய வழிகளிலே நடந்து உம்முடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். நசன இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.